வாமா, வாடா. துளசி, நீ வீட்டுக்கு வந்த உடனே வெற்றி ஆரத்தி எடுக்கணும்னு நினைச்சேன். அது நடந்துருச்சுமா. என் மனசு நிறைஞ்சு போயிடுச்சு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தொகுதிக்கு எம்எல்ஏவா கிடைச்சதுக்கு இந்த ஜனங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, நல்ல திருஷ்டி எடுங்க. இந்த ஏரியால மீனா தான் எம்எல்ஏ ஆவான்னு நினைச்சாங்க. கடைசியில துளசி அடிச்சு தூக்கிட்டா. ஐயோ அப்பா, நான் பொதுவா தான் சொன்னேன், உங்களை மீன் பண்ணி சொல்லல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. டேய் வெற்றி, நீயும் வந்து பக்கத்துல வாடா. நில்லு. எதுக்கு வா, நானுமா? சேர்ந்து நில்லு. வாடா. இந்தாங்கம்மா. கொடு. இது எதுக்கு? டேய், இந்தாம்மா, இது உன் கையால வாங்கி ஓட. நான் எதுக்கு அத்தை? இது சூர தேங்காமா. திருஷ்டி சுத்துறவங்க உடைக்க கூடாது. யாருக்கு திருஷ்டி இருக்கோ அவங்க தான் உடைக்கணும். உன் எதிரிங்க மொத்த பேரும் இந்த உடையிற தேங்காய் மாதிரி சுக்கு நூறா செதறி போயிடணும்னு மனசுக்குள்ள கடவுளை வேண்டிக்கிட்டு உட. இந்தா. ம், ஆ, அப்படி போட்டு உடைங்க. நாங்கள் தான் ஆ, சரி சதுரிடுச்சு. சரி, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. வெயிட்டிஸ். ஏமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ரோட போய் போஸ்டர் ஓட்டி பிரச்சாரம் பண்ணி உன் கணவரை எம்எல்ஏ ஆக்கி அதுக்கப்புறம் மந்திரி ஆக்கி எவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி தேங்காய் என் கையில் கொடுத்து உடைக்க சொல்லியிருக்கியா? சட்னிக்கு மட்டும் தேங்காய் வாங்கிட்டு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஓவராக பண்ணுறமா நீ. பட் ஆனால் மருமகளும் மாமியாரும் இப்படி இருக்கிறது நல்லது தான். ஆனால் ஊருக்கண்ணு பட்டுற போது அதனால முதல்ல உங்க 2 பேருக்கும் தேங்காய் சுத்தி போடணும். அண்ணன் தேங்காய் மாங்காய் இதாக இருக்குதா? சுத்திடுவோம் அதெல்லாம். டேய் சும்மா இருடா. துளசி, நீ வாமா.